மக்களவை தேர்தலுக்கான அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. 34 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்ற முறையில் அதிமுகவால் ஒரு எம்பி பதவி மட்டுமே வழங்க முடியும் என்றும், கூட்டணியில் சேர்ந்தால் பாமகவின் 5 எம்எல்ஏக்களும் சேர்த்து அதிமுக கூட்டணியில் 67 பேர் என பாமக தேமுதிக என இரு கட்சிகளும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கும் நிலையும் இருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சியினர் தங்களுடைய கூட்டணிகளை வலுப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுகவில் கூட்டணியில் இடம்பெறுவதற்காக தேமுதிகவை கூட்டணிக்கு இழுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருப்பினும் ராஜ்யசபா சீட் கேட்டு தேமுதிகவுடைய தலைமை உறுதியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணியில் 5 இடங்களோ அல்லது கூடுதலாக ஒரு ராஜ்யசபா இடங்கள் என மொத்தமாக கேட்கலாம் என்று தொடர்ச்சியாக ஒரு தலைமை அளவில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ராஜ்யசபா சீட் கேட்பதில் தேமுதிகவினர் உறுதியாக இருக்கின்றார்கள். இதனால் அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக இணைவதற்கான இந்த நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக ஒரு இழுபறி என்பது நீடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல் என்பது காணப்படுகின்றது. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா பதவி என்பது வழங்க முடியாத ஒரு நிலை இருப்பதாக அதிமுக தரப்பு தங்களுடைய தரப்பை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுது OPS உட்பட 4 எம்எல்ஏக்கள் தவிர்த்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் பலம் 72 மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கு 33 அதாவது 34 உறுப்பினர் என்கின்ற எண்ணிக்கை இருப்பதால் அதனை தேமுதிகவிற்கு தர முடியாது என்ற ஒரு நிலை இருப்பதாக அதிமுக தலைமை விளக்கி இருக்கின்றது. இருப்பினும் இந்த ஒரு ராஜ்யசபா இடத்தை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக தேமுதிக வலியுறுத்தி வருவதால் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இன்னும் இழுபறி என்பதே நீடித்து வரக்கூடிய நிலையில் இருப்பதாக அதிமுக தரப்பிலும் தேமுதிகவுடைய தலைமை தரப்பிலும் தகவல் என்பது வெளியாகிருக்கின்றது. பாமகவும் அதிமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் பாமகவுடைய 5 எம்எல்ஏக்களை சேர்த்து மொத்தம் 67 மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பாமக தேமுதிக இரு கட்சிகளுமே ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையில் அதனை வழங்க முடியாத நிலையில் அதிமுக இருப்பதாக தகவல் என்பது வெளியாகிருக்கின்றது. மேலும் தேமுதிக தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் 3 தொகுதிகள் வரை ஒதுக்க தயாராக இருப்பதாக அதிமுக கூறியிருக்கின்றது. இருப்பினும் 3உடன் கூடுதல் ஒரு தொகுதியும் ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் ராஜ்யசபா பதவியை கேட்க வேண்டாம் என்றும் அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி என சாதகமான தொகுதிகளை தேமுதிக பட்டியலிட்ட பிறகாகவும் மதுரையை வழங்குவது கடினம் என்றும், அதே போல கள்ளக்குறிச்சி மற்றும் விருதுநகர் தொகுதியை ஒதுக்க தயாராக இருப்பதாக அதிமுகவும் தங்கள் தரப்பு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த பகுதியில் ஏற்கனவே கட்சி நடவடிக்கைகள் சென்று கொண்டிருப்பதால் இந்த தொகுதி தவிர்த்து மற்ற தொகுதிகள் 2 தொகுதிகளை ஒதுக்குவதற்காக தயாராக இருப்பதாகவும், ஆனால் ராஜ்யசபாவை கொடுப்பதற்கான நிலையில் தற்போது அதிமுக இல்லை என்ற ஒரு தகவலையும் தேமுதிகவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனாலே இந்த கூட்டணியில் இழுபறி என்பது நீடித்து வருவதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.